இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. வலுக்கட்டாயமாக திரைத்துறைக்கு அழைத்து வரப்பட்ட ஒருவர் தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றினார் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், அப்படி ஓர் அதிசயத்தை நிகழ்த்தியவர் இயக்குனர் மகேந்திரன். அவரால் முள்ளையும் மலர வைக்க முடிந்தது, நண்டையும் நடிக்க வைக்க முடிந்தது, மழையையும் ரசிக்க வைக்க முடிந்தது, நெஞ்சத்தை கிள்ளி நெகிழ வைக்கவும் முடிந்தது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் 1939 ஆண்டு ஜூலை 25 பிறந்தார் மகேந்திரன். அவரது தந்தை ஜோசப் செல்லையா ஆசிரியர், தாய் மனோன்மணி மருத்துவரிடம் உதவியாளராக பணிபுரிந்தார். தங்கள் மகனுக்கு பெற்றோர் வைத்த பெயர் அலெக்சாண்டர். இளையான்குடியில் பள்ளி படிப்பை முடித்த மகேந்திரன் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் இன்டர்மீடியட் வகுப்பில் சேர்ந்தார். பிறகு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பொருளாதாரம் படிக்க வாய்ப்பு கிடைத்தது. கல்லூரி காலத்தில் ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்றார். அப்போது மகேந்திரன் என்ற சீனியர் வீரரால் ஈர்க்கப்பட்டு அலெக்சாண்டர் என்ற பெயரை மாற்றிக்கொண்டார். 1958 ஆண்டு நாடோடி மன்னன் திரைப்படத்தின் வெளியீட்டுக்கு முன்பாக அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழா ஒன்றில் எம்ஜிஆர் கலந்து கொண்டார். வேறொரு நிகழ்ச்சிக்கும் செல்ல வேண்டியிருந்ததால் 1 மணி நேரம் மட்டுமே பல்கலைக்கழகத்தில் இருக்க முடியும் என்றும் மேடையில் பேசும்படி தம்மை கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும் கூறிவிட்டார் எம்ஜிஆர். அது தெரியாமல் அவரது பேச்சை கேட்க சுற்றுவட்டார ஊர்களைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கூடிவிட்டார்கள். அப்போது தமிழ் இலக்கியம், தமிழ் நாடகம், தமிழ் சினிமா ஆகிய தலைப்புகளில் 3 மாணவர்கள் பேசுவார்கள் என அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொருவருக்கும் தலா 3 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. ஆனால் முதல் மாணவர் பேசத் தொடங்கியதும் மக்கள் கத்தத் தொடங்கிவிட்டனர். கூச்சல் காரணமாக அவரால் பேச முடியவில்லை. 2வது மாணவருக்கும் அதேதான் நடந்தது. 3வதாக தமிழ் சினிமா என்ற தலைப்பில் மகேந்திரன் பேசினார். வந்த வேகத்தில் தமிழ் சினிமா நவரசங்களை உண்மைக்கு மாறாகவும் இயற்கைக்கு எதிராகவும் சித்தரிக்கிறது. இல்லை என்றால் இத்தனை வயதில் இளம் பெண்களுடன் இவரால் டூயட் பாட முடியுமா என்று எம்ஜிஆரை நோக்கி கையை நீட்ட அரங்கம் அதிரும் அளவுக்கு கரவொலி எழுந்தது. அவர் தொடர்ந்து பேச மேடையில் மாணவர்களுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்து கொண்டிருந்த எம்ஜிஆரும் கவனிக்க தொடங்கினார். தனக்கு கொடுக்கப்பட்ட 3 நிமிடங்களை தாண்டி சுமார் 45 நிமிடங்கள் பேசினார் மகேந்திரன். மக்கள் மட்டுமன்றி எம்ஜிஆரும் அவரது பேச்சை ரசித்ததே அதற்கு காரணம். மகேந்திரன் பேசி முடித்ததும் அவருக்கு தமது கைப்பட கடிதம் ஒன்றை எழுதி கொடுத்தார் எம்ஜிஆர். அதில் நல்ல பேச்சு, நல்ல கருத்து, நகைச்சுவை உணர்வுடன் கூடிய விளக்கம், சிறந்த விமர்சகராக இருக்க தகுந்தவர், வாழ்க அன்பன் ராமச்சந்திரன் என்று எழுதப்பட்டிருந்தது. கல்லூரியில் படிக்கும் போதே கையெழுத்து பத்திரிகை ஒன்றை நடத்தி கொண்டிருந்தார் மகேந்திரன். கல்லூரி நாடகங்களிலும் அவர் பங்கு கொள்வார். இளங்கலையை தொடர்ந்து சட்டம் படிப்பதற்காக சென்னைக்கு அனுப்பப்பட்டார் மகேந்திரன். அதில் ஈடுபாடு இல்லாமல் மீண்டும் ஊருக்கே கிளம்பிய போது சிற்றரசு என்ற பத்திரிகையாளரின் கண்ணில் பட்டார். எம்ஜிஆர் முன்னாடி கல்லூரியில பேசின மாணவர் தானே நீங்க, எங்க என்ன பண்றீங்க என்று அவர் கேட்க, 5 நிமிடங்களுக்கு முன்பு வரை நான் சட்டக்கல்லூரி மாணவன், இப்போது ஊருக்கு புறப்பட்டு விட்டேன் என்று கூறினார் மகேந்திரன். சினிமாவை அழகா விமர்சிச்ச நீங்க ஊருக்கு போகக்கூடாது, இனமுழக்கம் பத்திரிகையில திரைப்பட விமர்சனம் எழுதுங்க என்று மகேந்திரனுக்கு புது வழியை காட்டினார் சிற்றரசு. இன்பக்கனவு என்ற நாடகத்தில் நடித்தபோது எம்ஜிஆருக்கு காலில் காயம் ஏற்பட்டது. அதனால் ஓய்வில் இருந்த அவர் குணமடைந்த பிறகு மீண்டும் நடிக்கப் போவதை பற்றி அறிவிப்பதற்காக பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அந்த பிரஸ் மீட்டுக்கு இனமுழக்கம் பத்திரிகை செய்தியாளராக சென்றார் மகேந்திரன். அவரை அடையாளம் கண்டுகொண்ட எம்ஜிஆர் மறுநாளே தம்மை வீட்டில் வந்து சந்திக்கும்படி கூறினார். அதன்படி அவரை பார்க்கச் சென்ற மகேந்திரனிடம் பொன்னியின் செல்வன் நாவலுக்கு திரைக்கதை எழுதும் பொறுப்பை ஒப்படைத்தார். உண்மையில் அந்த நேரத்தில் திரைக்கதை என்றால் என்னவென்றே மகேந்திரனுக்கு தெரியாது. ஆனால் அவர் மீது எம்ஜிஆர் வைத்த நம்பிக்கைக்காக தமக்கு தோன்றியபடி எழுதத் தொடங்கினார். 2 மாதத்தில் முழு திரைக்கதையும் தயாராக அதை எம்ஜிஆரிடம் கொடுப்பதற்காக சென்றார்.
இவ்வளவு சீக்கிரமா எழுதிட்டீங்களா என்று ஆச்சரியப்பட்ட எம்ஜிஆர் திடீரென, செலவுக்கு என்ன செய்றீங்க, வீட்டில் இருந்த எதுவும் கொடுத்தாங்களா என்று கேட்க, இல்லை என்றார் மகேந்திரன். அட கடவுளே, பெரிய பாவத்தை பண்ணிட்டேனே என்று வருத்தப்பட்ட அவர் உடனடியாக மகேந்திரனுக்கு 500 ரூபாய் கொடுத்தார். அன்றைய தேதிக்கு அது பெரிய தொகை. ஊருக்கு சென்று வேறு வேலை தேடப் போகிறேன் என்று மகேந்திரன் கூறியதும், அதெல்லாம் வேண்டாம், அம்மா அப்பாவை பார்த்துட்டு ஒரு வாரத்தில் வந்துடுங்க என்று கூறி அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர். பொன்னியின் செல்வன் நாவலை படமாக்கும் திட்டம் தள்ளி போனதால் தமது மன்றத்திற்காக ஒரு நாடகம் எழுதி தரும்படி எம்ஜிஆர் கேட்டதால் அனாதைகள் என்ற கதையை உருவாக்கினார் மகேந்திரன். பின்னர் அந்த கதை வாழ்வே வா என்ற பெயரில் படமாக்கப்பட்டது. ஆனால் பைனான்சியர் இறந்ததால் அந்த படம் பாதியிலேயே நின்று போனது. அடுத்ததாக தாம் நடித்த காஞ்சி தலைவன் படத்தில் மகேந்திரனை உதவி இயக்குநராக்கினார் எம்ஜிஆர். தொடர்ந்து அவர் நடித்த படங்களில் பணியாற்றி வந்தபோது 1966ஆம் ஆண்டு ஜெய்சங்கர் நடித்த நாம் மூவர் படத்துக்கு கதை எழுதும் வாய்ப்பு மகேந்திரனுக்கு கிடைத்தது. அதே நிறுவனம் தயாரித்த சபாஷ் தம்பி, பணக்கார பிள்ளை போன்ற படங்களுக்கும் கதை எழுதினார். அதற்கடுத்து சிவாஜி நடித்த நிறைகுடம் படத்துக்கு கதை எழுதும் வாய்ப்பு அமைந்தது. அந்த நேரத்தில் ஷோவின் துக்ளக் பத்திரிகையில் சினிமா விமர்சனங்களையும் எழுதினார். அப்போது அவரை பார்க்க நடிகர் செந்தாமரையும் சிவாஜி நாடக மன்றத்தின் இயக்குனர் கண்ணனும் வந்தனர். தங்களுக்கு ஒரு நாடகம் வேண்டுமென அவர்கள் கேட்க 5 நாட்களில் 2இல் 1 என்ற கதையை எழுதி கொடுத்தார் மகேந்திரன். மிகவும் நேர்மையான கண்டிப்பான காவல் அதிகாரியின் மகன் அயோக்கியனாக இருந்தால் என்ன நடக்கும், இதுவே அந்த கதையின் ஒன்லைன். 2இல் 1 நாடகத்தில் எஸ்.பி. சௌத்ரி வேடத்தில் செந்தாமரை நடித்தார். ஒரு நாள் நாடகம் பார்க்க வந்த சிவாஜி தமது மன்றம் மூலம் அதை நடத்தவும் எஸ்.பி. சௌத்ரி வேடத்தில் நடிக்கவும் விரும்புவதாக தெரிவித்தார். அவரே கேட்ட பிறகு யார் மறுப்பு சொல்ல முடியும்? 2இல் 1 என்ற பெயரை தங்க பதக்கம் என்று மாற்றி அரங்கேற்றப்பட்ட அந்த நாடகத்துக்கு அமோக வரவேற்பு. 100வது நாளின் போது மகேந்திரனுக்கு மோதிரம் அணிவித்து பெருமைப்படுத்தினார் சிவாஜி. பின்னர் தங்கப்பதக்கம் நாடகம் சினிமாவாகி வெற்றி பெற்றது. தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகளிலும் அந்த படம் ரீமேக் செய்யப்பட்டது. தங்கப்பதக்கத்தை தொடர்ந்து நம்பிக்கை நட்சத்திரம், வாழ்ந்து காட்டுகிறேன், அவளுக்கு 1000 கண்கள், சொந்தமடி நீ எனக்கு, ஆடுபுலி ஆட்டம் போன்ற படங்களுக்கு கதை வசனம் எழுதினார் மகேந்திரன். நிறைய படத்திற்கு கதை எழுதினாலும் அவை வழக்கமான சினிமாக்களாகவே இருந்தன. எப்படிப்பட்ட படங்களை நாம் விமர்சித்தோமோ இப்போது அவற்றிலேயே வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் மகேந்திரனுக்கு ஏற்பட்டது. படத்தை இயக்கும் வாய்ப்பும் அமையாததால் ஊருக்கே சென்றுவிடும் மனநிலைக்கு வந்துவிட்டார். அப்போது அவரை தடுத்து நிறுத்தியவர் கமல்ஹாசன். ஆடுபுலி ஆட்டம் படத்தில் பணியாற்றிய போதே கமலுடனும் ரஜினியுடனும் மகேந்திரனுக்கு நல்ல நட்பு இருந்தது. அதனால் அவர் ஊருக்கு செல்வதை தடுத்த கமல்ஹாசன் தமது படம் ஒன்றுக்கு வசனம் எழுத வைத்தார். மேலும் ஆனந்தி பிலிம்ஸ் வேணு செட்டியார் தயாரிப்பில் படத்தை இயக்கும் வாய்ப்பையும் பெற்று தந்தார். அப்படி மகேந்திரன் இயக்கிய படம்தான் முள்ளும் மலரும். பல படங்களுக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதிய மகேந்திரன் முதலாக இயக்கிய கதை எழுத்தாளர் உமா சந்திரனுடையது. அண்ணன் தங்கை பாசத்தை அடிப்படையாக கொண்ட முள்ளும் மலரும் என்ற நாவலை அதே பெயரில் படமாக்கினார். அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்க காரணமாக இருந்த கமல்ஹாசனால் படத்தில் நடிக்க முடியவில்லை. எனவே முக்கியமான அண்ணன் கதாபாத்திரத்தில் யாரை நடிக்க வைப்பது என்ற கேள்வி எழுந்தபோது ரஜினியின் பெயரை சொன்னார் மகேந்திரன். அவரது தேர்வு தயாரிப்பாளருக்கு பிடிக்கவில்லை. எனினும் தமது முடிவில் உறுதியாக இருந்த மகேந்திரன் முழு சுதந்திரம் கொடுத்தால் மட்டுமே படத்தை இயக்குவேன் என்று கூறிவிட்டார். அண்ணன் கேரக்டருக்கு ரஜினிகாந்தும் தங்கை கதாபாத்திரத்திற்கு ஷோபாவும் தேர்வு செய்யப்பட்டார்கள். சரத்பாபு, படாபட் ஜெயலட்சுமி ஆகியோருக்கும் முக்கிய வேடங்கள். ஒளிப்பதிவை பாலு மகேந்திரா கவனிக்க இசையை இளையராஜா பார்த்து கொண்டார். இவர்கள் இருவரும் நடிகர்களின் வழியே வெளிப்பட்ட மகேந்திரனின் ஆன்மாவுக்கு உயிர் கொடுத்தார்கள். படத்தொகுப்பு முடிந்து பின்னணி இசைக்கோர்ப்புக்காக படம் தயாரானது. ஆனால் தயாரிப்பாளருக்கு பிடிக்கவில்லை. என் வாழ்க்கையில மண்ண வாரி போட்டுட்டியே என்று மகேந்திரனை திட்டினார். அதற்காக எடுத்த படத்தை வெளியிடாமல் இருக்க முடியுமா? பணிகளை முடித்து ரிலீஸ் செய்தார்கள். 1978ஆம் ஆண்டு
ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியான முள்ளும் மலரும் தமிழ் சினிமாவை மட்டுமன்றி இந்திய திரைத்துறையையே உலுக்கியது. பக்கம் பக்கமான வசனங்களால் நிறைந்திருந்த சினிமாவை நீளமான மௌனங்களாலும் மனிதர்களின் உணர்வுகளாலும் நிரப்பினார் மகேந்திரன். நடிகர்களின் பின்னே ஓடிக்கொண்டிருந்த சினிமாவை கதைகளின் பக்கம் திருப்பினார். அதுவரை இருந்த சினிமாவில் தமக்கு பிடிக்காத விஷயங்களை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு காட்சி மொழியை பயன்படுத்தி கதை சொன்னார். ரஜினிகாந்தால் மிக இயல்பாகவும் நடிக்க முடியும் என்பதை மெய்ப்பித்து காட்டினார் மகேந்திரன். அண்ணன் தங்கை பாசத்தை அடிப்படையாக கொண்ட கதையாக இருந்தாலும் டெம்ப்ளேட்டுக்குள் சிக்காமல் உடன் பிறந்தவர்களின் உணர்வுகளை படமாக்கி தாம் ஒரு தேர்ந்த இயக்குனர் என்பதை முதல் படத்திலேயே காட்டினார். முள்ளும் மலரும் படத்திற்கு பிறகு ரஜினியின் உடல் மொழி மாறி போனது. இன்னும் சொல்ல போனால் காளி கதாபாத்திரத்தின் உடல் மொழியை ரஜினியின் பல படங்களில் பார்க்க முடியும். முள்ளும் மலரும் திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியிலும் வெற்றி வாகை சூடியது. முன்பு மகேந்திரனை திட்டிய தயாரிப்பாளர் அவரை தேடி வந்து பிளாங்க் செக் கொடுத்தார். இருப்பினும் அதை ஏற்க மகேந்திரன் மறுத்துவிட்டார். அவருக்கு என்றுமே பணம் முக்கியமாக இருந்ததில்லை. மகேந்திரன் உருவாக்கும் கதாபாத்திரங்களே அவரது தனித்துவத்தை காட்டும். புதுமை பித்தனின் சிற்றன்னை கதையிலிருந்து சுந்தர வடிவேலு என்ற கதாபாத்திரத்தை எடுத்து அவர் மாற்றிய விதமே அதற்கு சாட்சி. முதல் படத்தை போலவே தமது இரண்டாவது படத்துக்கும் இலக்கியத்தின் துணையையே நாடினார் மகேந்திரன். சிற்றன்னை கதையை அடிப்படையாக வைத்து உதிரிப்பூக்கள் படத்தை உருவாக்கினார். உதிரிப்பூக்கள் படம் மூலம் கன்னட நடிகை அஸ்வினியை தமிழில் அறிமுகப்படுத்தினார். பாரதி ராஜாவால் நடிகராக்கப்பட்ட விஜயனுக்கு உதிரிப்பூக்களில் மறக்க முடியாத வேடம். இந்த படத்தில் வசனங்கள் மிகவும் குறைவு. ஆனால் படத்தை பார்க்கும் அனைவரது மனதிலும் ஏதோ ஒரு சுமையை ஏற்றி வைத்து விடுவார் மகேந்திரன். ஒரு படத்தோடு பார்வையாளர்கள் ஒன்ற வேண்டுமென்றால் முதலில் இயக்குனர் அதோடு ஐக்கியமாக வேண்டும். அப்போதுதான் படம் சிறப்பாக வரும் என்று கூறியவர் மகேந்திரன். சொல்வது மட்டுமன்றி அதை செய்தும் காட்டியிருக்கிறார். உதிரிப்பூக்கள் படத்தின் இறுதி காட்சியை எடுக்கும்போது அவரால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. யாரும் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக தனியே சென்று அழுதுவிட்டு வந்து கிளைமாக்ஸை படமாக்கினார். எழுத்தாளர் பொன்னீலன் எழுதிய உறவுகள் நாவலை பூட்டாத பூட்டுக்கள் என்ற பெயரில் படமாக்கினார் மகேந்திரன். பலரும் பேச தயங்கிய கருவை மிக இயல்பான சினிமாவாக மாற்றியது மகேந்திரனின் சிறப்பு. திருமணமாகி சில ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லாமல் தவிக்கும் கிராமத்து பெண் அந்த ஊருக்கு வரும் இளைஞனால் ஈர்க்கப்படுகிறாள். அதன் தொடர்ச்சியாக என்ன நடக்கிறது என்பதே கதை. மகேந்திரனை தவிர வேறு யாராவது இயக்கியிருந்தால் ஜானி பொழுதுபோக்கு படமாக மட்டுமே இருந்திருக்கும். ஒரு வித்தியாசமான உணர்வை படம் நெடுகிலும் உணர வைத்திருப்பார். ஜானி திரைப்படத்தில் ரஜினிக்கும் ஸ்ரீதேவிக்கும் இடையில் இருக்கும் காதல் அத்தனை அழகாக இருக்கும். குறிப்பாக ரஜினியிடம் ஸ்ரீதேவி காதலை சொல்லும் காட்சி கவிதை போன்றது. காற்றில் எந்தன் கீதம் பாடலை மகேந்திரன் படமாக்கிய விதத்திலேயே அவரது படைப்பாற்றல் தெரியும். கொட்டும் மழையில் யாருமில்லா திறந்த வெளி அரங்கத்தில் தமது காதலனை எதிர்பார்த்து ஒரு பெண் பாடுகிறாள். வேறு யாரும் தமது பாட்டை கேட்காவிட்டாலும் அவளுக்கு கவலை இல்லை. அது காதலனுக்காக மட்டுமே அவள் இசைக்கும் உயிரோசை. மழையின் இரைச்சலாலும் காற்றின் ஓலத்தாலும் புயலின் பிரளயத்தாலும் தமது உயிரோசையை தடுக்க முடியாது. அது நிச்சயம் காதலன் காதுகளை சென்றடையும் என்று அவள் நம்புகிறாள். இப்படி ஒரு சிச்சுவேஷனை அசோக் குமாரின் அற்புதமான ஒளி அமைப்பில் சிறப்பாக படமாக்கி இருப்பார் மகேந்திரன். ரஜினியும் ஸ்ரீதேவியும் இணைந்து பல படங்களில் நடித்திருந்தாலும் ஜானி ஒரு மேஜிக் தான். அதை சாத்தியமாக்கியவர் மகேந்திரன். நிகழ்ச்சி ஒன்றில் உங்களுக்கு பிடித்த இயக்குனர் யார் என்று ரஜினியிடம் அவரது குருநாதர் கே பாலச்சந்தர் கேட்டார். அதற்கு ரஜினி சொன்ன பதில் மகேந்திரன். 1980ஆம் ஆண்டு மகேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த நெஞ்சத்தை கிள்ளாதே 3 தேசிய விருதுகளை வென்றது. தமது ஒளிப்பதிவால் மகேந்திரனின் படங்களுக்கு பக்கத்துணையாக இருந்த அசோக் குமாருக்கு நெஞ்சத்தை கிள்ளாதே தேசிய விருதை பெற்று தந்தது. இதுதான் நடிகை சுஹாசினிக்கு முதல் படம். நெஞ்சத்தை கிள்ளாதே படத்தில் நடிகை சாந்தி வில்லியம்ஸின் கதாபாத்திரம் மிக முக்கியமானது.
சிறு சிறு பிரச்சனைகளுக்காக கூட நெருங்கிய உறவினர்களின் வாழ்க்கையையே அழிக்கும் மனிதர்களின் மறு உருவமாக அவரது கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. 1982 ஆண்டு மாஸ்கோவில் நடைபெற்ற இந்திய கலாச்சார விழாவில் நெஞ்சத்தை கொள்ளாதே திரையிடப்பட்டது. ரஷ்ய அரசே அந்த படத்தை வாங்கி அந்நாட்டு திரையரங்குகளிலும் வெளியிட்டது. அசோக் குமாரை போலவே நெஞ்சத்தை கொள்ளாதே படத்தில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் பங்கும் முக்கியமானது. உணர்வு மற்றும் உறவு சிக்கலை பற்றிய கதைக்கு ஏற்ற இசையை கச்சிதமாக வழங்கியிருந்தார் இசைஞானி. வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் பணியாற்றுவதை பற்றி 1981 ஆண்டிலேயே தமது நண்டு படத்தில் பேசியவர் மகேந்திரன். எப்போதும் அரிய பொருட்கள் எல்லாம் குறைவாகவே இருக்கும் என்று ஒரு விழாவில் சொன்னார் ரஜினிகாந்த். அது அவரது உற்ற நண்பரான மகேந்திரனுக்கும் பொருந்தும். மொத்தமே 12 படங்களை மட்டும்தான் இயக்கியிருக்கிறார் மகேந்திரன். தெரி, பேட்ட உள்ளிட்ட சில திரைப்படங்களில் நடிகர் மகேந்திரனை பார்க்கலாம். குடும்பத்தில் நிலவும் ஆணாதிக்கத்தையும் அதனால் பெண்கள் படும் பாட்டையும் மிக விரிவாகவும் நுட்பமாகவும் காட்சிப்படுத்தியவர் மகேந்திரன். கை நிறைய அன்பை அள்ளி வெள்ளித்திரையில் தெளித்தவர். தமது படங்கள் வழியே ரசிகர்கள் மனதோடு ரகசிய உரையாடலை நடத்தி கொண்டே இருப்பார் அந்த உதிராப்பு. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.